ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாராக்கா சராங்கே. எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் என்னடா இன்றைக்கி தேர்ஸ்டேவே வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி ஒரு செல்லக்குட்டிக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஒன் ஷூட் போடுறதுக்காக தான் இன்றைக்கி போட்டேன். இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் FF வரும், ஓகேவா? அவங்க நேம் தீட்சன்யா. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டீஸ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்பயுமே ஹாப்பியாகவும் அண்ட் தென் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட் எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இந்த எஃப்எஃபோட நேம் ஃபஸ்ட் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, மை ஃபஸ்ட்டு 7 kisses அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த எஃப்எஃப்பை நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே போகணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போதைக்கு போட முடியல, இப்போதைக்கு போடுறேன். அதுவும் ஒரு செல்லக்குட்டீஸ் தான் கேட்டிருந்தாங்க, அந்த கேட்ராமாவில் வர மாதிரியே ஒன்று போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இல்லைனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணதுமே நம்ம யோனை தான் காட்டுறோம். பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு டைமாக பார்த்துட்ருக்காங்க. எப்போ தான் பஸ் வரும், டைம் வேறு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், யோன் வந்து காலேஜ் போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக யோனோட ஃபோன் ரிங் ஆகுது. சொல்லுங்கம்மா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஆஃபீஸில் எல்லாம் இருப்பீங்க? ஆமாண்டா, ஆஃபீஸில் தான் இருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? உங்களுக்கா? என்ன? யோன், அம்மா ஒரு முக்கியமான ஃபைலை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்டா, எடுத்துகிட்டு வந்து மட்டும் கொடுத்துட்டு போடா ப்ளீஸ்டா. அம்மா விளையாடுறீங்களா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுமா, பஸ்ஸு வந்துருமா? யோன் ப்ளீஸ், அம்மாவோட சுச்சுவேஷன் உனக்கு புரியும்ல, முக்கியமான ஃபைல்டா, கண்டிப்பாக இன்றைக்கி சப்மிட் பண்ணியே ஆகணும். மீட்டிங் வேறு ஆரம்பிக்க போகுது 1/2 ஹவரில். நான் மட்டும் அதை சப்மிட் பண்ணலைன்னா அம்மா வேலையை விட்டே தூக்கிடுவாங்க யோன். ப்ளீஸ் யோன், ஆஃபீஸ்க்கு மட்டும் வந்து கொடுத்துட்டு போயிரு யோன். ஏன்னா உங்கள் ஆஃபீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு யோன் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஆமாண்டி, என்னால் வர முடியாது, அதனால தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். என்னைக்காவது அம்மா உன்னை ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருப்பேன் நான் இத்தனை வருஷத்தில். அதாம்மா நானும் யோசிக்கிறேன், ஒரு நாள் கூட ஆஃபீஸ் பக்கம், ஏன் ஆஃபீஸில் என்ன நடக்குது, என்ன ஃபைல் அப்படிங்கிறது கூட என்கிட்ட சொன்னது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறீங்கன்னு தான் யோசிக்கிறேன். அப்போ அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு உனக்கே புரியுதுல்ல. கொண்டு வா யோன், கொண்டு வந்து கொடுத்துட்டு போயோன். அம்மா உங்கள் ஆஃபீஸ்க்கா? ஹைபுக்கா? ஆமாடி, அதுக்கே தான். ஐ ஜாலி. அப்போ பிடிஎஸ் இருப்பாங்களா? நான் வந்தால் பார்க்க முடியுமா? என்ன விளையாடுறியா? பிடிஎஸ்லாம் இங்கே இல்லை, நான் ஆஃபீஸில் இருக்கேன். அவங்க ஒர்க் விஷயமா வெளியே போயிருக்காங்க. அவங்க அண்ணாட ஆஃபீஸில் எல்லாம் இருக்க மாட்டாங்க யோன். உங்ககிட்ட நிறையா டைம் சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வர சொல்லியிருந்தா தான் வருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது. அப்படியா? அப்போ வந்தாலும் நான் அவங்கள பார்க்க முடியாதா? அப்போ போமா. அப்போ நான்லாம் வரல, நீயே வந்து எடுத்துகிட்டு போய். யோன் விளையாடாது யோன் ப்ளீஸ் டி. நீ இது வரைக்கும் ஆஃபீஸ்க்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்ல. அம்மா கூப்பிட்றேன், நான் உனக்கு ஆஃபீஸஸ் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வாடி. கண்டிப்பாக சுற்றி காட்டணும். நான் பிடிஎஸை பார்க்கலைனாலும் அட்லீஸ்ட் ஆஃபீஸை சுற்றி பார்த்தேங்கிற பெருமையாவது எனக்கு வேணும். நான் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேலாம் சொல்லி அவங்கள வெறுப்பேற்றணும். கண்டிப்பாக எனக்கு காட்டுவீங்கள்ல? கண்டிப்பாக காட்டுறியும். டைம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, டைம் இல்லடி, எடுத்துகிட்டு வாடி சீக்கிரம். அப்போ சரி, ஃபோட்டோவை எடுத்துக்கலாம்ல? சரி, நான் பெர்மிஷன் வாங்கி தரேன், எல்லாம் எடுத்துப்பியா, சீக்கிரம் வா முதல்ல. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எஸ், யோனோட அம்மா ஹைப் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. பிடிஎஸ்க்கு கீழே இல்லை, பொதுவாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்களே அந்த ஒர்க்கிங் தான் பார்த்துட்ருக்காங்க. யோனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். இது வரைக்கும் அம்மா வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒன் டைம் கூட யோனால் அங்கே போய் பார்க்கவே முடியல. விடவும் மாட்டாங்க, எந்த ஃபைலு எதுவுமே காட்ட மாட்டாங்க, என்ன ஒர்க்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யோனுக்கு எதை பற்றியும் தெரியாது. பட் இன்றைக்கி அவங்களே வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அது இல்லாமல் யோன் செம்ம ஆர்மி கேர்ள். 7 பேரையுமே ரொம்ப பிடிக்கும் யோனுக்கு. நம்ம சொல்லுவோம்ல, ஆரம் தான் பயாஸ், ஜேகே தான் பயாஸ், எனக்கு வீணா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்த விட அப்படின்லாம் யோன் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. எனக்கு 7 பேரையும் பிடிக்கும், எனக்கு 7 பேருமே பயாஸ். அது இல்லாமல் 7 பேர்த்தையும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது மெச்சூரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி தான் யோனும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. யோனும் சீக்கிரமாக போய் ஃபைலை எடுத்துகிட்டு ஹைபுக்கு வந்து போகிறாங்க. என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. ஒரு ஆமிகளாக ஹைப் ஆஃபீஸை ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் இருக்கும் யோனுக்கு. ஆச்சரியமாக, இவ்வளோ பெரிய பில்டிங்கா? ஏன்னா யோன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நார்மல் ஃபேமிலி தான், அப்படி தான் சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்வத்தில் உடனே உள்ளே போயிடணும் அப்படின்னு தானே தோணும். ஏன்னா அம்மா கூப்பிட்டாங்க, அதனால் கண்டிப்பாக உள்ளே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எதையுமே நினைக்காம டக்குன்னு உள்ளே போவாங்க. பட் செக்யூரிட்டி வெளியே இருப்பாங்க. எங்கே போகிறேன் நில்லு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் நான் ஃபைலை கொடுக்க வந்தேன். ஃபைலா? என்ன ஃபைல்? அம்மா யார்கிட்ட கொடுக்கணும்? இங்கே தான் நான் எங்கள் அம்மா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க தான் ஃபைல் வேணும் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன்னா. நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். அதெல்லாம் அப்படிலாம் போய் கொடுக்க முடியாதுமா, நீ பாட்டுக்கு போகிற, ஐடி கார்டு இல்லாமல் யாரையும் உள்ளே விட முடியாதுமா, நீ எதாக இருந்தாலும் அவங்கள கீழே வந்து வாங்கிட்டு போக சொல்லு.
அண்ணா அவங்க தான் உள்ளே கொண்டு வர சொன்னாங்க, அதனால தான் கொண்டு போகிறேன். அப்படிலாம் விட முடியாதுமா, ஐடி கார்டு இல்லாமல் யாரையும் உள்ளே விட முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபைலை கொடு, யாருன்னு சொல்லு, நாங்களே வேணால் கொண்டு போய் கொடுத்துட்றோம். இங்கே இவனுக்கு என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ளே விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி கொண்டு வந்துட்டியா இல்லையா? அம்மா நான் கொண்டு வந்துட்டேம்மா, ஆஃபீஸ் கீழே தான் நிற்கிறேன், பட் என்னை உள்ளேயே விட மாட்டுறாங்கம்மா. ஷோ இது வேறையா, இதை வேற நான் மறந்து தொலைச்சிட்டேனே, என்னால் இப்போ கீழேயும் வர முடியாதுடி, 5 நிமிஷத்தில் மீட்டிங்க்கு உள்ளே வாங்கன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அந்த செக்யூரிட்டிகிட்ட ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன். ஷிருமா தரேன். அண்ணா இந்தாங்க, எங்கள் அம்மா தான் பேசணுமா. ஹலோ சொல்லுங்கள் மேம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அர்ஜென்ட் அந்த ஃபைல் வேணும், இப்போ மீட்டிங் ஆரம்பிக்க போகுது, அந்த ஃபைல் இல்லைன்னா அவ்வளோதான், தயவு செஞ்சு அவளை மேலே அனுப்பி விடுறீங்களா? 20th ஃப்ளோரில் என் பேர் பிரேமா இல்லை ஏதாவது கொரியன் நேம் வச்சுக்கோங்க, இவங்க தான் நான் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா அப்புறமேல் நான் மீட்டிங் முடிஞ்சது நானே கீழே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், தயவு செஞ்சு அவளை அனுப்பி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அனுப்பி விடுங்க, 20th ஃப்ளோருக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும், நான் ஹைபுக்குள்ளே போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறையா வீடியோஸ்லாம், நம்ம பசங்களோட ஃபோட்டோஸ் அந்த அவங்களோட அவார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அந்த ஷீல்டெல்லாம், அது எல்லாத்தையுமே யோன் வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே அவசரம் அவங்க அம்மாவுக்கு, ஆனால் இங்கே யோனுக்கு பிடிஎஸை பார்த்ததுன்னே அப்படியே வாயை பொழந்துட்டு, ஏன்னா இதெல்லாம் கனவுல கூட நடக்காத ஒன்று. ஸோ நேரில் நடக்கும்போது யோனுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும், ஒரு ஆர்மி கேலாம், அது எல்லாத்தையுமே வந்து லைனாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்தோம் அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டுருப்பாங்க. ஹை எவ்வளோ பெரிய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டும், எவ்வளோ அழகாக இருக்கா, விஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைல் எடுப்பாங்களாம். அந்த டைமில் கரெக்டாக லாபியில் இருக்கிறவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது மேம் இங்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி வாடி போயிடும். சரி அம்மாவுக்கு வேறு டைம் ஆச்சுல்ல, இது அப்புறமேல் வந்து பார்த்துக்கலாம், அதான் அம்மா ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னாங்கல்ல, அங்கே போய் எடுத்துக்கலாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லிஃப்ட்டுக்கிட்ட தான் போகிறாங்க. என்னைக்கு 20th ஃப்ளோர் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்லேயும் ஏறிடுறாங்க. 20th ஃப்ளோர் பட்டனும் அமுத்தியாச்சு, லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகுது. அந்த டைமில் யோன் ஃபைலை தான் பார்த்துட்ருப்பாங்க. அம்மா இது என்ன ஃபைல், அவ்வளோ முக்கியமான ஃபைல் அப்படின்னா என்ன ஃபைலாக இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணாமா, பார்க்கலானும் தோணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வேணாம் முக்கியமான ஃபைலுங்கிறாங்க, ஒன்றும் வேணாம் அப்படின்னும் தோணும், இன்னொரு பக்கம் ஒருவேளை இது பிடிஎஸ் ஃபைலாக இருந்தால் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும். சரி ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது க்ளோஸ் ஆன லிஃப்ட்டுக்கு இடையில கையை விட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு யோனும் பார்க்க மாட்டாங்க, பிகாஸ் அந்த ஃபைலை பார்க்குற இன்ட்ரெஸ்டில் இருப்பாங்க. யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பார்க்க மாட்டாங்க. அந்த ஃபைலை பார்த்ததுமே யோன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எஸ் அது வந்து பிடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல். இப்போ நியூவாக நம்ம போடுறதுனால ஆரிராங்க இருக்குல்ல, அதை பற்றின ஃபைல்னு வச்சுக்குவோமே. அப்படி அவங்க கத்தும்போது வந்து உள்ளே இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்கள்ல, எல்லாருமே வந்து யோனை தான் பார்க்குறாங்களா. உடனே யோன் வந்து ஃபேஸெல்லாம் யார் ஃபேஸையும் சரியாக பார்க்க மாட்டாங்க. உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி குனிஞ்சு அந்த ஃபைலை தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி திரும்பி மறுபடியும் ஃபைலை பார்க்கும்போது தான் யோனுக்கு ஒரு தாட் வந்து தோணும், இந்த ஃபேஸெல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்ச தலையை அப்போ தான் லைட்டாக நிமிர்ந்து பார்ப்பாங்க, யார் இருக்காங்க லிஃப்ட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அஃப்கோர்ஸ் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம பாய்ஸ் பிடிஎஸ் 7 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க லிஃப்ட்டுக்குள்ளே. அவங்கள பார்த்ததுமே இவனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். உடனே ஃபைலை வந்து வச்சு மூஞ்சியை கவர் பண்ணிக்கிறாங்க. யோன் அவங்கள பார்க்கும்போது கரெக்டாக பசங்களும் வந்து 7 பேரும் யோனை தான் பார்த்துட்ருப்பாங்க. உண்மையாவே வா, மூச்சே விட முடியாது யோனுக்கு. உண்மையாகவே நம்ம பார்த்தது நிஜம்தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளியெல்லாம் பார்ப்பாங்களே, அந்த மாதிரி கிள்ளி பார்ப்பாங்க. கிள்ளும்போது கூட அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. ஐயோ உண்மையாகவே பிடிஎஸ் தானா, நம்ம கூட லிஃப்டில் அதுவும் ஒன்றாவா, கடவுளே நான் பார்க்க முடியாதுன்னு நினச்சேனே, ஆனால் இப்படி பார்க்க வச்சுட்டியே என்ன, எதுக்கும் இது உண்மை தானா அப்படின்னு இன்னொரு டைம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த ஃபைலை மறுபடியும் கீழே இறக்குறாங்க. கண்ணுக்கிட்ட மட்டும் பார்த்தா அது உண்மையாகவே பிடிஎஸ் தான். இவங்க பார்க்கும்போது கரெக்டாக பிடிஎஸும் இந்த யோனை தான் பார்ப்பாங்க. உடனே மறுபடியும் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ளே யோனுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். என்னோட 7 பேர்த்தையும் பார்த்துட்டேன், என் உலகத்தையே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
உள்ளே வந்து கத்த முடியல. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவி, யோனோட ஆவி வெளியே எந்திரிச்சு போய் பிடிஎஸ் நடுவில், பசங்க நடுவில் எல்லாத்தையும் போய் ஒரு குத்தாட்டம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்களோட உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கும். மற்றபடி உயிர் ஃபுல்லாக அங்கே தான் வந்து குத்தாட்டம் போட்டுட்ருக்கோம். அதுவும் க்ளோஸ்அப்பில் நின்றுட்டு ஐ நம்ஜூனா, ஐ ஜின் சுகா, ஐயோ இங்கே பாருடா ஹோபி எவ்வளோ அழகாக இருக்கான், ஐயோ எவ்வளோ அழகு எட்டே, ஜங்குக்கு பாரு அதை விட க்யூட்டாக இருக்கான், ஐயோ ஜிம்மினா, ஐயோ கொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தனித்தனியாக ரசிக்கிற மாதிரி இருக்கும். வெளியே சொல்ல முடியல, யோனுக்கு குதிக்கணும் போல இருக்கு. ஃபைலில் என்னடா பிடிஎஸோட ஆல்பத்தை பற்றி இருக்கு, முன்னாடி என்னடா பிடிஎஸ்ஸே இருக்கிறாங்க. யோனுக்கு பாட்டில் வர்ற மாதிரி இது போதும் எனக்கு, இது போதுமே இந்த லைஃபுக்கு, இது போதாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் யோன் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்க. பசங்க எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம பசங்க தான் ஷை டைப் ஆச்சு, அதனால் அமைதியாக நின்றுப்பாங்களா. யோன் என்ன நோட் பண்ணுவாங்களாம், யோன் வந்து 20th ஃப்ளோர் தானே பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பசங்க வந்து 21வது ஃப்ளோர் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 21ஆ, ஐயோ அப்போ அவங்களுக்கு முன்னாடி நான் இறங்கி போகணுமா, சே அவங்களும் என் ஃப்ளோர் வரைக்கும் வந்தால் நல்லா இருக்கும்ல, அட்லீஸ்ட் இல்லைன்னா இந்த கடைசி வரைக்கும் போனால் கூட, அந்த பில்டிங் கடைசி வரைக்கும் போனால் கூட நல்லா இருக்குமே. ஐயோ 20வது ஃப்ளோர்லையா, சீக்கிரம் வந்து ஃப்ளோரிங்கே வந்துருச்சு, கிட்டத்தட்ட இப்போ 18வது ஃப்ளோரே வந்துருச்சு. யோன் இப்படி பண்ண நேரத்தில் ஐயோ அதுக்குள்ளே 18வது ஃப்ளோரா, இன்னும் 2 ஃப்ளோர் தான் இருக்கா, நான் என் பசங்களை முழுசாக கூட பார்க்கலையே, அதுக்குள்ளே ஃப்ளோர் வந்துருச்சு. இவ்வளோ பக்கத்தில் இருந்து நான் அவங்க ஆர்மி கேர்ள்னு ஓப்பனாக சொல்லவும் முடியல, அவங்கக்கிட்ட பேசவும் முடியல, முகத்தை கூட முழுசாக பார்த்து ரசிக்க முடியலையே, அதுக்குள்ளே 18வது ஃப்ளோர் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. ஷோன் கடைசி வரைக்கும் அந்த ஃபைலை வந்து கீழேயே இறக்க மாட்டாங்க. மேலே பார்க்குறது சைடில் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ரசிக்காமல் மறைஞ்சு மறைஞ்சு நம்ம பசங்களை ரசிச்சுட்ருப்பாங்க. பசங்க எல்லாருமே டேர்ன் பண்ணி முன்னாடி தான் திருப்பி நிற்பாங்க. இங்கே பசங்களோட மைண்ட் வாய்ஸ், என்ன இந்த பொண்ணு மூஞ்சியை மறைச்சிட்டே நின்றுட்டுருக்கா, ஓ வெக்கப்படுறாளோ இல்லைன்னா சங்கடப்படுறாளோ, எதுவுமே பேசவும் மாட்டான். ஏதாவது கேட்கலான்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. எந்த ஃப்ளோர் போகிற எங்கே போகிற எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஏதாவது கான்ட்ரவர்சியில் சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னாலும் நம்ம பசங்களை வந்து ஹிடன் கேமரா வச்சு வந்து ப்ராங்க் பண்ணுவாங்கள்ல பொண்ணை அனுப்பி லிஃப்ட்டுக்குள்ளே, அது மாதிரி மறுபடியும் ஏதாவது பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணும். அதனால் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாகவே நின்றுவாங்க. இப்போ 20th ஃப்ளோரும் வந்துருச்சு, லிஃப்ட்டும் ஓப்பன் ஆக போகுது. பசங்க எல்லாருமே அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. அந்த சைடு 4 பேர், அந்த சைடு 4 பேர்னு சொல்லிட்டு. ஏன்னா யோன் வந்து லிஃப்ட்டோட கார்னரை தான் நின்றுருப்பாங்க. ஸோ அவங்க வெளியே போகட்டும், அவங்க ஃப்ளோர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. அதுக்குள்ளே 20வது ஃப்ளோரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து போகாமல் நின்றுப்பாங்க. என்ன இந்த பொண்ணு வந்துருச்சு ஃப்ளோரு, இன்னும் முன்னாடியே வராமல் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்களா. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகுதா, அவங்க பார்க்குறத யோன் பார்த்துருவாங்க. வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும். சே அம்மா வேறு லிஃப்ட்டுக்கிட்டே வெயிட் பண்ணுறேன்னு வேறு சொல்லிட்டாங்களே, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. லிஃப்ட்டு ஓப்பன் ஆக போகுது. சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் அவங்க கூட இருந்தனால, டைரெக்டாக பார்த்துட்டேன்ல, பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன், இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டேனே, இது கொடுத்த கடவுளுக்காவது தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சடனாக லிஃப்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. டோரும் லைட்டாக ஒரு விரல் போகிற அளவுக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கும், அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஷூனுக்கு பயம், திடீர்னு ஆஃப் ஆனால் எப்படி இருக்கும், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வாய்ஸே வெளியே வருது யோனுக்கு. அந்த டைமில் நம்ம ஜின், பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லை, பவர் தான் கட் ஆகிருக்கு, வந்துடும், பயப்படாத, நாங்கள் எல்லாம் இங்கே தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் யோன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஐயோ என் ஜின் என்கிட்ட பேசிட்டான், ஓ மை காட் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் வெளியே எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ஷை கேர்ள், அமைதியான கேர்ள் மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி பவரும் வந்துருச்சு. பட் லிஃப்ட் கதவு திறக்கல. என்னாச்சு கதவு திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுமே பசங்க ஒரு நிமிஷம் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் தான் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாரு. பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டோர் ஓப்பனே ஆக மாட்டேது. அதில் வந்து காட்டவே இல்லை, அந்த ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும்ல, அந்த மாதிரி காட்டவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் ஓப்பன் ஆக மாட்டேது.
ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கால் பண்ணுவாங்கல்ல, ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல ஆரம்புக்கு, அவங்களுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணுறாங்க. காலும் போக மாட்டேங்குது. ஏன்னாச்சு மொபைலில் சிக்னலே கிடைக்க மாட்டேது, யாருக்கும் காலும் போக மாட்டேது. உங்களுக்கு யாருக்காவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க, ஃபோனே ஒர்க் ஆகலை. யோனும் மொபைல் எடுத்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கல. ஐயோ அம்மா வேற வெளியே நிற்பாங்களே, ஃபைல் வேற வேணும்னாங்க, அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க, இப்போ நெட்ஒர்க் கூட கிடைக்க மாட்டேங்குது, எப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறது, லிஃப்ட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஒரு பக்கம் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னோடனே வருத்தமும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆகலை, நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகவும் இருக்குது. வெளியே காட்டிக்காம ஐயோ ஓப்பன் ஆகலை, இப்போ நான் எப்படி வெளியே போகிறது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னே சிவா புலம்பாதம்மா, ஒன்றும் ஆகாது, ஓப்பன் பண்ணிடுவாங்க, ஏதாவது ஃபால்ட்டாக இருக்கும், நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால தான் ஓப்பன் ஆகாமல் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அங்கே வெளியே இருந்து கரெக்டாக அந்த ஃப்ளோரிங் நேர் தானே வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் லிஃப்ட்டு. அவங்க அம்மா வெளியிருந்து கூப்பிடுவாங்க, யோன் நீ உள்ளே இருக்கியாம்மா, என்ன பண்ணுற, ஏன் லிஃப்ட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அந்த சவுண்ட் வந்து கேட்கும், யோனுக்கு காதில் வச்சு கேட்பாங்க லிஃப்ட்டுக்கிட்ட வச்சு. அம்மா ஆமாம் நான் உள்ளே தான் இருக்கேம்மா, என்னன்னு தெரியல லிஃப்ட்டு ஓப்பன் ஆக மாட்டேது, ஃபோனும் வர மாட்டேது, நீங்கள் வெளியே தான் இருக்கீங்களா. ஆமாம் யோன் நான் வெளியே தான் நிற்கிறேன், ஓப்பன் ஆக மாட்டேங்குதா, என்னன்னு தெரியலையே, நான் என்னன்னு கேட்டு பார்க்குறேன், நீ தனியாக இருக்கியா இல்லை உன் கூட யாராவது இருக்காங்களாடா அப்படின்னு கேட்டதும் யோன் அம்மா நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பயந்த மாதிரி பேசுகிறாங்க. பயப்படாதுடா, கண்டிப்பாக லிஃப்ட்டு வந்து ஓப்பன் ஆயிரும், நான் என்னன்னு கேட்குறேன், நீ பயப்படாத என்ன, அம்மா வந்துடுறேன், இங்கேயே இரு, பயந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சொல்லிட்டு திரும்புவாங்களா யோன். இங்கே பசங்க எல்லாருமே யோனை தான் பார்ப்பாங்க, ஏன்னா தனியாக இருக்காங்களா, என்ன வாய் கூசாமல் இப்படி போய் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. என்ன பார்க்குறீங்க, நான் தனியாக இருக்கேன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க, நான் ஒன்றும் வேணும்னே அப்படி சொல்லலை, உங்களுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் பசங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன எங்களுக்காகவா, ஆமாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடல்ஸ், உங்கள் கூட நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வெளியில் தெரிஞ்சா அது உங்களுக்கு தானே கெட்ட பேர், அதனால தான் நான் அப்படி போய் சொன்னேன். ஓ அதனால தான் சொன்னீங்க, நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பசங்களோட மைண்ட் வாய்ஸ். பசங்க அப்படியே சிரிச்சுட்டே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும் நல்லாவே, ஆனால் வெளியே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்களா. உடனே யோனோட அம்மா மறுபடியும் டோர் கிட்ட வந்து பேசுகிறாங்க. யோன் என்னடி பண்ணுற, என்ன சத்தத்தே காணோம், இருக்கியா இல்லையா, ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பசங்க எல்லாருமே என்ன நடிப்படா சாமி அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக கதவை திறக்க சொல்லுமா, விட்ட மூச்சு முட்டி இங்கேயே செத்துருவோம் போல் இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, இங்கே படத்தில் வர மாதிரி நான் செத்து போயிடுவேனாம்மா லிஃப்ட்லேயே அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்து தான் அப்படியே நடிச்சிட்டு இருப்பாங்க பசங்க. அங்கே அவங்க அம்மா பயப்படாதே, இன்னும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருமாம்மா, அப்புறம் வந்துடுவியா, பயப்படாத அம்மா, இந்த டோர்கிட்டயே வெளியவே தான் இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொன்னதும், ஏன்னா 5 நிமிஷத்துலையா அதுக்குள்ளே வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னையும் இல்லைம்மா 5 நிமிஷத்துலையா, நான் கூட 5 மணி நேரம் ஆகும்னு நினச்சேம்மா, அதான் கேட்டேன். இல்லை 5 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களா. யோன் சொன்னதை நம்ம பசங்க கவனிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் என் பாய்ஸை சைட் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒர்க் ஆயிரும்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி 5 மினிட்ஸில் லிஃப்ட்டு ஓப்பன் ஆயிரும்னு பார்த்தா அதான் இல்லை, சர்னுமே ஃப்ளோருக்கு போகுது செம்ம ஸ்பீடாக. யோனுக்கு செம்ம பயமாக இருக்கும். போனதுமே என்ன ஆகும்னா 21st ஃப்ளோரில் போய் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். போய் நின்னதுக்கப்புறம் தான் யோன் கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க. பயத்தில் எப்படி கண்ணை மூடி தானே இருப்பாங்க. கண்ணை மூடினது மட்டும் இல்லாமல் நம்ம யோன் பக்கத்தில் கரெக்டாக ஆரம் தான் நின்றுப்பாரா. பயத்தில் அந்த டிஷர்ட்லாம் கட்டி பிடிச்சி எப்படி பிடிச்சிருப்பாங்க இறுக்கமாக, அந்த மாதிரி யோன் பிடிச்சிருப்பாங்க. நம்ம பசங்க எல்லாருமே ஆரமாக தான் பார்த்துட்ருப்பாங்க யோனை தான். ஆரமாக தான் ஆனால் டச்சே பண்ணியிருக்க மாட்டாங்க யோனை. அதுக்கப்புறம் தான் யோன் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, நம்ம இந்த மாதிரி கட்டி பிடிச்சி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கையை எடுத்துருவாங்க. எடுத்ததுமே எல்லாத்துக்கிட்டையுமே சாரி கேட்குற மாதிரி, சாரி பயத்தில் அதான் அப்படின்னு சொன்னதுமே பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே யோன் திரும்பி நின்றுப்பாங்க. இப்போ டோர் பக்கமாக திரும்பி நின்றுருக்காங்க யோன். உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஐயோ என் ஆரமை நான் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியில் அந்த ஃபேஸில் வந்து கொண்டு வைப்பாங்களே கையை, ஆரம்ப தொட்ட கையை கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வச்சுப்பாங்க யோன்.
அதுவும் வச்சும் வைக்காத மாதிரி தெரிஞ்சும் தெரியக்கூடாது அவங்களுக்கு, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. சரி இப்போயாவது லிஃப்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பசங்க பார்ப்பாங்க. பட் இப்போயும் அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணலான்னு பார்த்தா மொபைல் இன்னும் ஒர்க் ஆகவே இல்லை. என்ன அம்மா 5 நிமிஷத்தில் ஒர்க் ஆகும்னாங்க, மேலே வந்ததோடு சரி ஓப்பனே ஆக மாட்டேங்குது, எந்த சிக்னலும் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மறுபடியும் லிஃப்ட்டு சர்ன்னு கீழே போகுது. இந்த தடவை யோன் பயத்தில் யாரை பிடிக்கலாம் அந்த பக்கம் திரும்பலான்னு பார்ப்பாங்க. பட் ஆரம் இருப்பாரா, இந்த பக்கம் திரும்பினா சுகா. பட் டச்சே பண்ண மாட்டாங்க யோன். சுகா அப்படியே பார்க்குற பார்வையிலேயே யோன் டச் பண்ணாமல் யாரையும் பிடிக்கக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் நின்றுட்டுருப்பாங்க. கரெக்டாக வந்து நின்னதுமே பார்த்தா பசங்க எல்லாருமே யோன் நிற்கிற பொசிஷனை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. வெளியே காட்டிக்காமல் சிரிப்பாங்களா அந்த மாதிரி அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்ருப்பாங்க. யோனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டோர் கிட்டே போயிட்டு அம்மா அம்மா இருக்கியா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே தாண்டி இருக்கு யோன், என்னம்மா ஆச்சு இந்த லிஃப்ட்டுக்கு, மேலேயும் கீழேயும் போகுதே தவிர கதவே திறக்க மாட்டேங்குது, என்னன்னு பார்த்தியா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எல்லாமே கேட்டுட்டேன்டி, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா, அவங்களும் பார்த்துட்டே தான் இருக்காங்க யோன்மா, தயவு செஞ்சு என்னன்னு பாருமா, எனக்கு இப்போவே இந்த டோர் திறந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஒரு ஹீரோயின் மாதிரி தெரியலனாலும் பரவாயில்ல, காமெடி பீஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டேனே என் பசங்க முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் யோனுக்கு. இரு யோன், இன்னொரு தடவை நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதும் யோன் யோன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சொல்லுமா, இங்கே தான் இருக்கேன் யோன், இன்னொரு 2-3 மினிட்ஸில் வந்து லிஃப்ட்டு ஓப்பன் ஆயிருமா, ஆனால் அதுக்குள்ளே அந்த லிஃப்ட்டு என்ன ஆனாலும் சரி நீ தைரியமாக இரு, கம்பியை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ ஓகேவா. என்னம்மா சொல்கிற? ஆமாம் யோன், அப்படி தான் சொல்கிறாங்க, அது அப்படி தான் போகுமா, ஆனால் ஸ்ட்ராங்காக நீ பிடிச்சிக்கோ, மற்றபடி எங்கேயும் போய் இடிக்கலாம் இடிக்காது ஓகேவா. என்னம்மா அப்படி சொல்லி பயமுறுத்துறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு தான் சொன்னாங்க யோன், கம்பியை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சி உட்காந்துக்குவியாமா. என்னது உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே லிஃப்ட்டு சர்ன்னு மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்குது. யோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது பயத்தில். யோன் எதையுமே பிடிக்காம, எப்படி இந்த வடிவேல் காமெடி மாதிரி நாங்கள் எதையும் பிடிக்காம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சுற்றி பசங்க இருப்பாங்க, நடுவில் யோன் இருப்பாங்க, கம்பி கூட பிடிக்காம தான் வந்து யோன் நின்றுட்டுருப்பாங்க. சர்ன்னு மேலே போனாலே திடீர்னு மறுபடியும் போகவே கீழேயும் வருது மேலேயும் போகுது, மாற்றி மாற்றி போகுது. இவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, கீழே விழுக போவாங்க. அப்படி மேலேயும் கீழேயும் போன லிஃப்ட்டு வந்து கரெக்டாக 21வது ஃப்ளோரில் போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றும். இங்கே கீழே விழ போயிருப்பாங்கள்ல யோன், அந்த நின்னதுக்கப்புறம் தான் யோனும் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. கண்ணை மூடியிருப்பாங்க கீழே விழுகும்போது, ஆனால் கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம பசங்க 7 பேருமே யோனை வந்து சேஃபாக தாங்கி பிடிச்சிருப்பாங்க கீழே விழுகாமல். அந்த டைமில் தான் கரெக்டாக லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகும். எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவாங்க யோனை வந்து தாங்கி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே விட்டுருவாங்க, யோனும் எந்திரிச்சிருவாங்க. நம்ம பசங்க இறங்கக்கூடிய ஃப்ளோர் தான் வந்துருச்சுல, ஸோ உடனே பசங்களும் ரியலைஸ் பண்ணி யோனை விட்டதுக்கப்புறம் வெளியே போகிறாங்க. பட் யோனை திரும்பி பார்த்துட்டு சேஃபாக போங்க பாய் அப்படின்னு கண்ணுலேயே சொல்லிட்டு போவாங்களே, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வெளியே போவாங்க. பட் இங்கே உள்ள யோன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாய் ஷியூ அப்படிங்கிற மாதிரி இங்கே லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப பழகிற மாதிரி டாட்டா சொல்லி பாய் சொல்லுவாங்களே சிரிச்சிட்டே, அந்த மாதிரி வந்து டாட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆயிரும். 20வது ஃப்ளோர் யோன் வந்து கீழே போயிட்டுருப்பாங்க. இங்கே வெளியே போனாங்களே நம்ம பசங்க, அவங்க 7 பேரும் வந்து செம்மையாக சிரிப்பாங்க. சிரிப்பாக இருந்துச்சுலடா லிஃப்ட்டுக்குள்ளே கிரேசிகள் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து அவங்க பாடி கார்ட்ஸ் ஒருத்தர் வருவாங்க. வந்ததுமே என்ன ஆரம் சார், என்ன எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேஸை பார்த்து கேட்குறாங்க. எல்லாருமே என்ன பண்ணோம், நாங்கள் ஒன்றும் பண்ணலையே. ஒருவேளை லிஃப்ட்டில் அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சது தான் சொல்கிறாங்களோ, அப்போ உண்மையாகவே ப்ராங்கா, கேமராவில் வீடியோலாம் எடுத்துட்டாங்களா, அதை தான் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு கீழே விழுக போனால் அதனால் லிஃப்ட்டில் பிடிச்சோம். ஏன்னா லிஃப்ட்டில் பொண்ணு பிடிச்சிங்களா, நாங்கள் அதை சொல்லவே இல்லை. அப்புறம் என்னத்தை கேட்குறீங்க, உங்கள் ஃபேஸை முதல்ல பாருங்கள் எல்லாரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆளாளுக்கு கண்ணாடியை தேடி அந்த ஃபேஸை பார்க்குறாங்க. பார்த்த எல்லாத்துக்குமே செம ஷாக். கண்ணாடியும் பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தரோட ஃபேஸையும் அப்போ தான் வாட்ச் பண்ணுவாங்க. எல்லார் கன்னத்துலேயும் லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும், அதுவும் கிஸ்ஸிங் மார்க்.
இது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை துடைக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. யோன் விழுகும்போது 7 பேரும் தாங்கி பிடிச்சாங்கல்ல. யோன் கடைசியாக கண்ணு முழிச்சது தான் தெரியும். ஆனால் யோன் இடையிலேயே கண்ணு முழிச்சிருப்பாங்க. எல்லாரும் அந்த பயத்தில் லிஃப்ட் மேலே போகுது கீழே வருதுல்ல, அதை தான் அவங்க வாட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் யோன் கிஸ் பண்ணதை அவங்க வாட்ச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் யோன் கண்ணத்தில் கிஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு தான் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி பயந்த மாதிரி கண்ணை மூடியிருப்பாங்க லாஸ்ட்டில். இந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு புரியும். அவள் தான் நடிப்பு இறக்கியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட பயந்த மாதிரி நடித்தா, நம்மலாம் யாருமே இல்லைன்னு நடித்தா, ஆனால் கடைசியில் கிஸ் கொடுத்ததையே நடித்து ஏமாற்றிட்டா அப்படிங்கிறத இப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போவே நம்ம பசங்க அவளை இரு இப்போவே போய் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புவார் ஜங்குக். டே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வெளியே தெரிஞ்சால் அவ்வளோதான். ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே தனியாக நம்ம ஒரு பொண்ணு கூட இருந்தோன்னு தெரிஞ்சாவே பெரிய பிரச்சனை. பத்தாதுக்கு நம்ம வந்து அவளை தாங்கி பிடிக்கிறோங்கிற பேரில் பிடிச்சிருக்கோம். அவள் வேற நம்மளுக்கு கிஸ் கொடுத்துருக்கா. இது மட்டும் வெளியே போச்சு அவ்வளோதான். எதுவும் வேண்டாம், இதை பற்றியும் தெரிஞ்சுக்க வேணாம், இதை அப்படியே விட்டு கண்டுக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இட்ஸ் ஓகே, ஆக்சிடெண்ட், ஒரு ஃபேன்கள் கொடுத்தா அப்படின்னு நினச்சிக்குப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க விட்டுடுறாங்க. இங்கே யோன் லிஃப்ட்டில் கீழே போவாங்க. 20வது ஃப்ளோர் போனோடனே அவங்க அம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டுறாங்க. எப்படி ஓகே வா, நீ பயப்படல, தைரியமாக தானே இருந்த, எதுவும் ஆகலைல்ல. அதெல்லாம் எதுவும் ஆகலம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், இந்தாங்க நீங்கள் கேட்ட ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதுக்காக தான் இவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணேன். நல்ல வேலை, இந்த லிஃப்ட் ப்ராப்ளத்தில் மீட்டிங் வந்து நடக்காமல் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்து மறுபடியும் லிஃப்ட்டுக்குள்ளே போக போகிறாங்க. ஏய் எங்கடி போகிற? ஏம்மா அதான் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, அதான் ஃபைலை கொடுத்துட்டேன்ல, நான் காலேஜ் போகணும், ஆல்ரெடி ஆஃப் பீரியட்க்கு மேலே போயிடுச்சு, நான் போகிறேன். ஹைபெல்லாம் சுற்றி பார்க்கணும், நான் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்லாம் என்ன கேட்டேன். ஓ ஆமாம்ல கேட்டேன்ல, இப்போ எனக்கு அது தேவையே இல்லைம்மா. ஏண்டி? ஹைபில் நான் என் உலகத்தையே சுற்றி பார்த்துட்டேன், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நான் கிஸ்ஸே கொடுத்துட்டேன். அதனால் ஹைபாவது ஒன்றாவது, ஹைபை சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன்? சுற்ற வேண்டியவங்களே நான் சுற்றி பார்த்துட்டேன். சரி நான் கிளம்புறேன், எனக்கு எதுவும் வேண்டாம். என்னடி சொல்கிற? கிஸ் கொடுத்தியா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுமா. என்னை பற்றி உங்ககிட்ட கேட்பாங்க, அப்போ புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. எதுக்கடி உன்னை பற்றி என்கிட்ட கேட்க போகிறாங்க? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. சரி நீ போ, நான் போகிறேன், நான் இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக இருக்கேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு யோனும் கிளம்பிடுறாங்க. யோன் சொன்ன மாதிரியே அப்போதைக்கு அவங்க வந்து கேட்கல. ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பசங்க யோனை பற்றி விசாரிப்பாங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம யோன் செம்ம ஹாப்பி. 7 கிஸ்ஸஸ், அதுவும் யோனோட ஃபஸ்ட்டு கிஸ். நீங்கள் என்ன நினச்சிங்க? 7 பேரும் யோனுக்கு கிஸ் கொடுப்பாங்க அப்படி தானே நினச்சிங்க? இதுவும் ஃபஸ்ட்டு கிஸ்ஸஸ் தான். எஸ், யோன் ஃபஸ்ட்டாக வந்து 7 பேத்துக்கும் கிஸ் கொடுக்குறாங்களே. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணி நான் அப்படி போட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்னை திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே, ஹாப்பி என்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல்.